வணக்கம். தமிழ் சினி கதையில் திரைப்பார்வையில் இன்று பார்க்க போகும் படம் ஜெயம் ரவி நடித்த சைரன். செய்யாத கொலையை செய்ததாக பொய்ப்பொழி சுமத்தி தன்னை சிறையில் தள்ளியவர்களை பரோலில் வந்து நாயகன் பழி வாங்குவதுதான் படத்தின் கதை. அப்பா மகள் சென்டிமெண்ட்டுடன் எந்த தூயும் இல்லாத திரைக்கதை வசனம், சில அருமையான வசனங்கள் மூலம் தன் முதல் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் ஜெயம் ரவி. ஆயுள் தண்டனை கைதியாக 14 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். கொலையே செய்யாத அவர் கொலை கைதி. பரோலில் தனது அப்பாவை பார்க்க ஊருக்கு செல்கிறார். மனைவி இழந்த ஜெயரவி மீது அவரது 12 வயது மகள் கோபத்தில் இருக்கிறார். அப்பாவை பார்க்கவும் மறுக்கிறார். இதனிடையே ஊரில் அடுத்தடுத்து சில ஜாதி கட்சி தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலைகளை பற்றிய விசாரணையை பெண் இன்ஸ்பெக்டரான கீர்த்தி சுரேஷ் நடத்த ஆரம்பிக்கிறார். பரோலில் வந்தாலும் போலீஸ் பாதுகாப்பிலேயே இருக்கும் ஜெயரவி மீது கீர்த்தி சுரேஷுக்கு சந்தேகம் வருகிறது. கீர்த்தி சுரேஷ் நினைப்பது போல அந்த கொலைகளை ஜெயரவி தான் செய்தாரா, அவரது மகள் அவருடன் பேசினாரா, செய்யாத கொலைக்காக ஜெயம் ரவி ஏன் ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. ஒரு படத்தில் ஏதோ ஒரு சென்டிமெண்ட் அழுத்தமாக சொல்லப்பட்டால் அந்த படம் ரசிகர்களை கவர்ந்துவிடும். அப்பா சிறுமியாக இருக்கும் மகள் பற்றிய பாசக்கதை என்பது இந்த படத்தின் கதையின் மையமாக உள்ளது. இப்படத்தின் இயக்குனர் ஆண்டனி பாக்கியராஜ். விஸ்வாசம் படத்தின் எழுத்தாளர்கள் ஒருவர் என்பதால் அப்படத்தில் பார்த்த அஜித் அனேகாவின் அப்பா மகள் பாசத்தை போன்றே இந்த படத்திலும் அப்படி ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார். அந்த சென்டிமெண்ட் இந்த படத்திலும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே கதைக்குள் நேரடியாக சென்று வருகிறார் இயக்குனர். ஜெயரவி பரோலில் வெளிவந்ததிலிருந்து பரோல் முடிந்து மீண்டும் சிறைக்கு செல்வது வரை அடுத்து என காட்சிகளை பரபரப்புடன் நகர்த்தியதுதான் இந்த படத்தின் திரைக்கதையில் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. நடுத்தர வயது அப்பா கதாபாத்திரத்தில் ஜெயரவி. பிளாஷ்பேக் காட்சிகளை தவிர படம் முழுவதும் அப்பா கதாபாத்திரம்தான் என இயக்குனர் கதை சொன்னபோது ஜெயரவி கூட நடிக்க தயங்கியிருக்கலாம். ஆனால் அவரது அப்பாவித்தனமான முகம் இந்த படத்தின் திலகன் கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு பொருத்தமாக அமைந்துள்ளது. இவ்வளவு அமைதியாக இருப்பவரா பழி வாங்குவதற்கான கொலைகளை செய்ய முடியும் என மற்றவர்களை யோசிக்க வைக்கும் ஒரு நடிப்பை தந்திருக்கிறார் ஜெயம் ரவி. மகள் தன்னிடம் வந்து பேச மாட்டாளா என்ற ஏக்கத்திலும் கீர்த்தியின் விசாரணையை டீல் செய்யும் விதத்திலும் அவரது நடிப்பு படத்தில் அழுத்தமாக பதிந்துள்ளது. இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷா என டீசர் வந்தபோது யோசித்தவர்கள் படம் பார்த்த பின் அந்த கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். அது ஒல்லியான தேகத்தை மீறி அந்த கதாபாத்திரத்துக்குரிய மிடுக்கு, உடல் மொழி, அதட்டலான பேச்சு என நன்றாக சமாளித்து நடித்துள்ளார். முக்கியமான தமிழ் பட கதாபாத்திரங்களில் இப்படத்தையும் கீர்த்தி சுரேஷ் சேர்த்து கொள்ளலாம். அதற்கு காரணம் அவரது முயற்சி. யோகி பாபுவை ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் சில பல ஒன்லைன்களில் சீரியஸான கதையில் ஆங்காங்கே சிரிக்கவும் வைக்கிறார். ஜாதி அரசியல்வாதிகளாக அழகம் பெரும்பால், அஜய், அதே ஜாதியை சேர்ந்த டிஎஸ்பியாக சமுத்திரக்கனி ஆகியோர்தான் வில்லன்கள். தமிழ் சினிமா இதற்கு முன்பு பார்த்த அதே வில்லன் கதாபாத்திரங்கள் தான். பிளாஷ்பேக்கில் ஜெயரவியை காதலித்து மணந்து கொள்ளும் நர்ஸாக அனுபமா பரமேஸ்வரன், வாய் பேச முடியாத காது கேளாத ஒரு கதாபாத்திரம் மற்றும் ஒரு சென்டிமெண்ட் கதாபாத்திரம். இவரது காதலையும் பிரிவையும் இன்னும் அழுத்தமாய் காட்டியிருக்கலாம். டக்குண்டு வந்து சீக்கிரம் முடிந்து விடுகிறது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் பாடல்கள் சுமார் ரகமே, இன்னும் சிறப்பாக அமைத்திருக்கலாம். சாம் சிஎஸ் பின்னணி இசை அமைத்திருக்கிறார். தயவு செய்து அவரிடம் யாராவது சத்தம் என்பது மட்டுமே பின்னணி இசை அல்ல என சொல்லி புரிய வையுங்கள். சில இடங்களில் காது கிழிந்து விடுமோ என்ற அளவுக்கு வாசித்து தள்ளியிருக்கிறார். எஸ்கே செல்வகுமார் ஒளிப்பதிவு, ரூபன் படத்தொகுப்பு. இயக்குனரின் தேவையை புரிந்து கொண்டு செய்தது போல சரியாக உள்ளது. கொஞ்சம் பழைய ஃபார்முலா கதை தான். பழைய ஃபார்முலா வில்லன்கள் என்பது மைனஸ் தான். கதாநாயகனுக்கு ஜோடி இல்லை. சினிமாவில் கதாநாயகி இல்லாத படம் அது பார்ப்பது அபூர்வம். சில சமூக குறியீடுகள் படத்தில் உள்ளது. குடும்பத்துடன் பார்க்கும்படியான படம்தான். சைரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒலிக்குது.